UGTRB English Unit 1 History of English Literature ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ரைட்டர் சாமுவேல் பட்லர். சாமுவேல் பட்லர் இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1613 1680 வரைக்கும். இவர் ஒரு போயட், சட்டைரிஸ்ட். இவருடைய லாங் சட்டைரிக்கல் போயம் எது அப்படின்னா ஹடிப்ராஸ். இந்த ஹடிப்ராஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான போயம். இந்த போயமை பற்றி வால்டேர் கூட அவருடைய லெட்டர்ஸில், அவருடைய எஸ்ஏஸில் லெட்டர்ஸ் ஆன் இங்கிலீஷுங்கிற டைட்டிலில் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, ஐ நெவர் ஃபவுண்ட் சோ மச் விட் இன் அ சிங்கிள் புக். இந்த ஹடிப்ராஸ்ங்கிற சிங்கிள் புக்கில் இந்த மாதிரி நிறைய விட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் எழுதியிருக்கார், மிகைப்படுத்தி எழுதியிருக்கார். So Hudibras is an attack against Puritanism. பியூரிட்டானிசத்துக்கு எதிராக அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எழுதப்பட்ட அந்த சட்டைரிக்கல் போயம் தான் ஹடிப்ராஸ். It takes its characterization from Don Quistope. இந்த கேரக்டரைசேஷன்ல அவர் எங்க இருந்து எடுக்கிறார் அப்படின்னா டான் குஸ்டோட்ல இருந்து தான் எடுக்கிறார். The other writings of Butler are collected and printed by Robert Thayer in 1759. 1759ல ராபர்ட் தயர்ங்கிறவரு அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு புக் ஃபார்மா பிரிண்ட்ல கொடுக்குறாங்க. Of his verses, the best known is The Elephant on the Moon. அவருடைய போயம்ஸ்லேயே பெஸ்ட் போயம் அப்படின்னா The Elephant on the Moon அப்படின்னு சொல்லலாம். Verses அப்படின்னா போயம்ஸ். இந்த சாமுவேல் பட்லர்னு இன்னொரு ரைட்டர் இருக்கார். அவர் வந்து 18th செஞ்சுரி ரைட்டர், அதே பேர் தான். ஆனா இவர் ட்ரைடன் ஏஜ்ல வர மாட்டாரு, சரிங்களா? இவர் 19th செஞ்சுரி ரைட்டர். அவரு பேரும் சாமுவேல் பட்லர் தான். இவர் வந்து விக்டோரியன் ஏஜ்ல வராரு, விக்டோரியன் நாவலிஸ்ட். இவர் எழுதின ஒரு ஃபேமஸான நாவல் வந்து எரிவான். இதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா நோவேர் அப்படின்னு வரும். இந்த எரிவோனை திருப்பி போட்டோம்னா எப்படி வரும்? நோவேர் அப்படின்னு வரும். இதுவுமே ஒரு சட்டையர் தான், விக்டோரியன் சொசைட்டியை சட்டையர் பண்ண ஒர்க் தான். ஆனால் ரெண்டு பேர் நேம் ஒன்று தான், சாமுவேல் பட்லர் தான். பட் இவர் மேலே இருக்கிற சாமுவேல் பட்லர் வந்து ட்ரைடன் பீரியட்ல வாழ்ந்தவர். ரெண்டாவதா நம்ம பார்த்த நாவலிஸ்ட் சாமுவேல் பட்லர் வந்து விக்டோரியன் ஏஜ்ல வரவர். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜான் பனியன். ஜான் பனியனை பத்தி நம்ம ரொம்ப ஃபேமஸா பேசணும்னா அவருடைய ஒர்க் த பில்கிரீம் ப்ராக்ரஸ். அது வந்து என்னது? ஒரு அலிகரி. ஸோ இதில் தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரிலீஜியஸ் அலிகரி. த பில்கிரீம் ப்ராக்ரஸ்ங்கிறது ரிலீஜியஸ் அலிகரி. இந்த ஜான் பனியனுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1628 1688 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், ப்ரீச்சர். ப்ரீச்சர் அப்படின்னா சர்ச்சில் ப்ரீச் பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து ப்ரீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். He wrote nearly 60 titles, many of them expanded sermons. கிட்டத்தட்ட ஒரு 60 டைட்டில்ஸ்ல எழுதியிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு சர்மன்ஸ் மாதிரி தான். சர்மன்னா ப்ரீச் பண்றது. He joined the parliamentary army at the age of 16. 16 வயசுலே எதில் ஜாயின் பண்ணாரு? பார்லிமெண்ட்ரி ஆர்மியில ஜாயின் பண்ணவர். After 3 years in army, he returned to Elstow to take up the trade of tinker, which he had learned from his father. 3 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட விஷயத்தை கத்துக்கிறாரு. Bunyan was arrested as he denied giving up preaching and spent 12 years in jail. அவரு ப்ரீச் பண்றதை கைவிடாததுனால அவர் என்ன பண்றாங்க? அரெஸ்ட் பண்றாங்க. எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்காரு? 12 years ஜெயிலில் இருக்காரு. He was released in 1672 and obtained license to preach. 1672ல ரிலீஸ் ஆன உடனே ப்ரீச் பண்றதுக்கு லைசன்ஸ் அப்டைன் பண்றாரு. In jail he wrote a spiritual autobiography. ஜெயிலில் அவர் இருக்கும்போது 12 years ஜெயிலில் இருந்தார்ல, அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறார். அதுக்கு பேர் தான் கிரேஸ் பவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். கிரேஸ் பவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. In jail itself he started writing his books Pilgrim Progress.
தி பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து இவர் ஜெயிலில் இருக்கும்போது எழுத ஆரம்பிச்சிட்டார். It was his second brief imprisonment in 1677 for 6 months. அதுக்கப்புறம் 1677ல ஒரு 6 months வந்து எங்க இருக்காரு? ஜெயிலில் இருக்கார். He died at the age of 59 after falling ill on the journey to London and is buried in Bunhill Fields. 59 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வியாதியில இறந்துடுறாரு. அது ஜேர்னி லண்டனை நோக்கி ஜேர்னி பண்ணிட்டு இருக்கும்போது, பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, லண்டனை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு வியாதி, ஃபாலிங் இல் வருது, இறக்குறாரு. ஸோ அவரை எங்க பரீட் பண்றாங்கன்னா பன்ஹில் ஃபீல்ட்ஸ்ல பரீட் பண்றாங்க. In grace abounding, he indicated an incident and evidence of the grace of God. அவர் அந்த மேல ஜெயிலில் இருக்கும்போது ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதினார் இல்லையா, கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ்னு. ஸோ அது வந்து என்னன்னா அது ஒரு இன்சிடென்ட், அதுல அது ஒரு எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னா த கிரேஸ் ஆஃப் காட், த மர்சி ஆஃப் காட், கடவுளுடைய கருணையை பத்தி அவர் எழுதுறார். இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்ட் 1 1678ல வந்திருக்கு. லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு, 1680ல வந்திருக்கு. த ஹோலி வார் அது வந்து 1682ல வந்திருக்கு. த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பார்ட் 2 எழுதியிருக்காரு, 1684ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1678, 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் செகண்ட் பார்ட் வந்திருக்கு 1684ல. A relation of my imprisonment அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. The saints knowledge of Christ love அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. Of Antichrist and his ruin அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. An exposition on the first 10 chapters of Genesis. Genesis அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த பைபிள். பைபிள்ல 2 பாகமா பிரிப்பாங்க, ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டருடைய பேர் தான் ஜெனிசிஸ், தமிழ்ல ஆதியாகமம். ஜெனிசிஸ்னா ஆதி, ஃபர்ஸ்ட். த ஜெருசலேம் சின்னர் சேவ்டு அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. த ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் அன் அட்வொகேட் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஜான் பனியன் லாஸ்ட் சர்மன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. த பேரன் ஃபிக் ட்ரீ, ஃபிக் ட்ரீனா அத்திமரம், அப்படி ஒன்று எழுதியிருக்காரு. த ட்ரீட்டிஸ் ஆன் த ஃபியர் ஆஃப் காட், அது ஒரு ஒர்க்கு. The resurrection of the dead and eternal judgment அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. The holy city or New Jerusalem அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. Profitable meditation 1661ல எழுதியிருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் prison புக்னு சொல்றாங்க. Grace abounding to the chief of sinners 1666ல வந்திருக்கு. இதுவும் prison புக், அதாவது ஜெயிலில் இருக்கும்போது. The holy war மேல பார்த்தோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து prison புக். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜான் ட்ரைடன். ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் லிட்ரேச்சர்ல இவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காக தான் இவருடைய பேர்லயே இருக்கு ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜான் ட்ரைடன் இஸ் கன்சிடர்ட் as the father of English criticism. இவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? father of English criticism அப்படின்னு சொல்றோம். According to Dr. Samuel Johnson, a new era of criticism began with Dryden அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் சாமுவேல் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு? a new era, eraனா ஏஜ், a new age of criticism began with Dryden. Drydenல இருந்து தான் இது ஆரம்பிக்குது இந்த criticism அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. Dryden upholds Aristotle's definition of poetry as a process of imitation. ஸோ ட்ரைடனும் வந்து அரிஸ்டாட்டிலோடைய டெஃபினேஷனை தான் எடுக்கிறார். ஸோ போயட்ரிங்கிறது இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இமிட்டேஷன், இமிட்டேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. According to him, poetry and painting are not only true imitations of nature but of the best nature. போயட்ரியா இருக்கட்டும், பெயிண்டிங்கா இருக்கட்டும், இது வந்து நேச்சருடைய பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. According to Dryden, a final end of poetry is delight and transport rather than instructions. ஸோ போயட்ரி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இட் கிவ்ஸ் அஸ் ப்ளஷர், டிலைட், ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. According to Dryden, a poet is neither a teacher nor a bare imitator, a photographer, but a creator. ஒரு போயட்டுங்கிறவர் ஒரு டீச்சர் மட்டும் இல்லைங்க, டீச்சரா இருக்கக்கூடாது, ஒரு இமிட்டேட் பண்ற விஷயமா இருக்கக்கூடாது, லைக் எ போட்டோகிராஃபர் மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
அது ஒரு கிரியேஷன், கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Dryden's An Essay on Dramatic Poesy was written in 1666 during the closure of London theatre due to plague. இந்த plague நோயினால லண்டன் தியேட்டர் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வந்ததுனால லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த லண்டன்ல பிளேக் வந்தபோது அவங்க வந்து என்ன பண்றாங்க, தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ அந்த சமயத்தில் எழுதப்பட்டது தான் அவருடைய எஸ்ஸே, an essay on dramatic poesy. ஸோ இதுலையுமே அவர் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். Dryden takes up the subject that Sir Philip Sidney had set forth in a defense of poesy and attempts to justify drama as a legitimate form of poetry comparable to an epic, as well as defend English drama against the ancients and the French. Dryden made use of historical method of criticism. ஸோ இந்த எஸ்ஸே அண்ட் ட்ரமாட்டிக் போயஸில் 4 கேரக்டர் வருவாங்க. அந்த 4 கேரக்டருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெஞ்சு ஒர்க்கு, இங்கிலீஷ் ஒர்க்கு, ஃப்ரெஞ்சு ட்ராமா, இங்கிலீஷ் ட்ராமா. ஸோ இந்த மாதிரி 4 பேருமே வந்து ஒரு டயலாக் ஃபார்மில் அவங்களுடைய வியூஸை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து எழுதியிருப்பார். இது ஆக்சுவலாக சார் பிலிப் சிட்னின்னு அங்கிறவர் என்ன பண்ணிடுவார், டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து என்ன பண்றாரு, an essay on dramatic poesy எழுதுறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் ஆஃப் கிரிட்டிசிசத்தை அவர் வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்றாரு. He told about Shakespeare. Dryden வந்து ஷேக்ஸ்பியரை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. He was the man who of all modern and perhaps ancient poets had the largest and most comprehensive soul அப்படின்னு சொல்றாருங்க. ஏன் அப்படின்னா மாடர்ன் ரைட்டர்ஸுக்காக இருந்தாலும் இவர் ஒரு ரோல் மாடல், ஏன்ஷியன்ட் போயட்ஸும் இவரை பிடிக்கும், இவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்காங்க. He defended the English dramatic tradition and justified the use of rhymes in his tragedies. இங்கிலீஷ் டிராமாஸ்ல ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி, அந்த என்ன ட்ரெடிஷன், இப்போ இந்த யூனிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ரைம்ஸ் ட்ராஜடியில் எப்படி பயன்படுத்துறாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே அவர் வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பார். எஸ்ஸே அண்ட் ட்ரமாட்டிக் போயஸில் 4 கேரக்டரில் நியாண்டருங்கிற ஒரு கேரக்டரில் இவருடைய ஓன் வியூஸை சொல்லியிருப்பார் ஜான் ட்ரைடன். ரைமை பற்றி பேசியிருப்பாங்க, பிளாங்க் வேர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க, ட்ராமாவில் எது பெஸ்ட் எது நல்லது அப்படின்னு. மாடர்ன் ஃப்ரெஞ்சை பற்றி பேசியிருப்பாங்க, இங்கிலீஷ் ரெஸ்டரேஷனை பற்றி பேசியிருப்பாங்க, கிளாசிக்கல் யூனிட்டிஸ் அண்ட் ஃப்ரீடத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து அவர் ஏற்கனவே முன்னாடி ஒரு கொட்டேஷன் பார்த்தோம், போயட் இஸ் நெய்தர் அ டீச்சர் நார் இமிட்டேட்டர் பட் அ கிரியேட்டர்னு பார்த்தோம். அவர் ஒரு போயட்டுங்கிறவர் டீச்சரும் கிடையாது, இமிட்டேட்டரும் கிடையாது, ஒரு கிரியேஷன், உருவாக்குறவங்க அப்படின்னு. அதை தான் வந்து கோல்ரிட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபேன்சி, ஃபேன்சினா இமேஜினேஷன், த ஷேப்பிங் ஸ்பிரிட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாரு. Dryden gave comparative study of Homer, Ovid and Chaucer in fables ancient and modern. ஸோ அவர் நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடிலாம் கொடுக்குறாரு ட்ரைடன். ஹோமர் பற்றி, ஓவிட, சாசரோடைய ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில் வர கேரக்டர்ஸ், இவெல்லாம் எல்லாத்தையும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, கம்பேர் பண்ணியிருக்காரு. ட்ரைடன் சேஞ்ச் ஹிஸ் ரிலிஜன் ஃப்ரம் ஆங்கிலிக்கன் டு கேத்தலிக், ஆங்கிலிக்கன்லேருந்து ரோமன் கேத்தலிக்காக மாறி இருக்காரு யாரு, ட்ரைடன். In the preface to the fables, Dryden translated Chaucer's The Night Tale, The Nun's Priest Tale and Wife of Bath's Tale. சாசர் எழுதுனது ஓல்டு இங்கிலீஷில், அதை மாடர்ன் இங்கிலீஷுக்கு இவர் மாற்றிருக்காரு ட்ரைடன். இந்த 3 டேலை மாற்றிருக்காரு, நைட்ஸ் டேல், த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல், ஒய்ஃப் ஆஃப் பாத்ஸ் டேல். கேண்டர்பரி டேல்ஸவே அவர் வந்து மாடர்ன் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு யாரு, ஜான் ட்ரைடன். சாமுவேல் ஜான்சன் justified Dryden as if he changed with the nation. மாற்றம்னு ஒன்று வந்துச்சிங்கன்னா அது மொத்த நேஷனையே மாற்றும் அப்படிங்கிற மாதிரி சாமுவேல் ஜான்சன் சொல்லியிருக்காரு. Dryden may be properly considered as a father of English criticism. ஜான்சன் தான் சொல்றாரு, அவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜான் ட்ரைடனை சொல்லலாம். Dr. Johnson in his Life of Dryden about Dryden and English poetry, he found it brick and left it marble அப்படின்னு சொல்லியிருக்காரு.
டாக்டர் ஜான்சன் வந்து ஒரு ஒர்க் எழுதுறாரு, லைஃப் ஆஃப் ட்ரைடன் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ அதில் தான் ட்ரைடனையும் இங்கிலீஷ் போயட்ரி பற்றி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் என்ன கொட்டேஷன் கொடுக்குறாருன்னா, he found it brick and left it marble. ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறாரு, பட் அந்த கல் வந்து என்ன கல்லா அது நமக்கு கிடைக்காது இருக்கு விட்டுட்டு போறாரு. அந்த கல் ஒரு மார்பிள், ரொம்ப காஸ்ட்லி. அவர் கொடுத்த அந்த டேர்ம்ஸ், அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அப்படி சொல்றாரு. வால்டர் ஸ்காட் கால்ட் ஹிம் க்ளோரியஸ் ஜான். ஜான் ட்ரைடனை வால்டர் ஸ்காட் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு, க்ளோரியஸ் ஜான் அப்படிங்கிறாரு. மகிமை நிறைந்த மகத்துவம் உள்ள ஜானே அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். He joined the Catholic Church. ஆங்கிலிக்கன்ல இருந்து கேத்தலிக்கா மாறுறாரு, அவ்வளவுதான். He translated Virgil's Aeneid, Homer's Iliad, Ovid's Epistles and Metamorphoses. இந்த ஒர்க்ஸ் எல்லாமே அவரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ ட்ரைடனோட ஒர்க்ஸ் பார்த்தோம்னா, த ரைவல் லேடிஸ் 1664ல வந்திருக்கு. த இந்தியன் குயின் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு 1665ல. த இந்தியன் எம்பரர் 1667ல எழுதியிருக்காரு. A Secret Love or the Maiden Queen அப்படின்னு ஒரு ஒர்க் 1668ல வந்திருக்கு. The Wild Gallant 1669ல வந்திருக்கு. The Tempest or Enchanted Ireland 1670ல வந்திருக்கு. Almanzor and Almagide அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதுக்கு இன்னொரு பேர் The Conquest of Granada by the Spaniards அப்படின்னு ஒன்று இருக்கு. Marriage Law Mode அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. The Assignation or the Love in Nunnery அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு 1673ல வந்திருக்கு. அவுரங்கசீப்பை பத்தி எழுதியிருக்காருங்க 1676ல வந்திருக்கு. All for Love, அதுக்கு இன்னொரு பேர் தான் The World Well Lost 1678ல வந்திருக்கு. Oedipus a Tragedy 1679ல எழுதியிருக்காரு. Troilus and Cressida or the Truth Found Too Late, அதுக்கு இன்னொரு பேரு Truth Found Too Late, உண்மை வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி 1679ல எழுதியிருக்காரு. கிங் ஆர்தர் ஆர் த பிரிட்டிஷ் வர்த்தி 1691ல எழுதியிருக்காரு. அது போக ப்ரோஸ் ஒர்க்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஆஃப் டிராமாட்டிக் போயசி அண்ட் எஸ்ஸே 1668ல எழுதியிருக்காரு. A discourse concerning the original and the progress of satire 1693ல வந்திருக்கு. ஸோ poetical works of Dryden. Heroic stanzas and the death of Oliver Cromwell 1659ல வந்திருக்கு. Astra Redux 1660ல வந்திருக்கு. To my Lord Chancellor 1662ல வந்திருக்கு. Annus Mirabilis The Year of Wonders 1667ல வந்திருக்கு. Absalom and Achitophel 1681ல வந்திருக்கு. The second part of Absalom and Achitophel 1682ல வந்திருக்கு. The Medal A Satire Against Sedition 1682ல வந்திருக்கு. மேக் ஃப்ளக்னோ ரொம்ப முக்கியமான ஒர்க் A Satire Upon the True Blue Protestant Poet Tears அப்படின்றது 1682ல வந்திருக்கு. Religio Laici or A Layman's Faith அப்படின்னு 1682ல வந்திருக்கு. The Hind and the Panther 1687ல வந்திருக்கு. A Song for Saint Cecilia's Day 1687ல வந்திருக்கு. இதுதான் செகண்ட் யூனிட்ல ஒரு போயமாவும் இருக்கு. A Song for Saint Cecilia's Day. Alexander's Feast 1697ல வந்திருக்கு. Fables Ancient and Modern 1700ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரைட்டர் சாமுவேல் பெப்பிஸ். இவருடைய பீரியட் 1633ல இருந்து 1703 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் நாவல் அட்மினிஸ்ட்ரேட்டர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாகவும் இருந்திருக்காரு. இவருடைய ஃபேமஸான ஒர்க் டைரி எழுதுறது தான். இவருடைய டைரி வந்து எப்போ இருந்து எழுதியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 years எழுதியிருக்காரு. 1 January 1660ல இருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 10 years எழுதியிருக்காரு. அது டெய்லி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய என்ட்ரிஸ்ல அந்த டைரி எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி எழுதியிருக்காருன்னா, அந்த ஜெனரல் சார்ஜ் மாங்ஸோடைய அந்த மார்ச் ஆன் லண்டன், அவங்க எப்படி மார்ச் பாஸ் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரி எழுதுறதை வந்து நிறுத்திட்டார். ஏன் அப்படின்னா, ஹி லாஸ்ட் ஹிஸ் ஐசைட், அவருடைய கண் பார்வை அவர் இழந்ததுனால 1669ல அவர் எழுதுறதை நிறுத்திட்டாரு. அவருடைய டைரி வந்து பாத்தீங்கன்னா, த டைரி ஆஃப் ஜான் ஈவலின் கவர்ஸ் த இயர்ஸ் ஃப்ரம் 1641 to 1697 வரைக்கும் இருக்கிறத அந்த கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. அது வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1818ல பப்ளிஷ் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் ரைட்டர் சார்ஜ் எத்திரேஜ். இவருடைய பீரியட் வந்து 1636ல இருந்து 1691 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட். In 1660 he composed his comedy The Comical Revenge or Love in a Tub. இவர் ஒரு காமெடி எழுதுறாரு. அந்த காமெடியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா The Comical Revenge. அதுக்கு இன்னொரு பேரு Love in a Tub அப்படின்னு எழுதியிருக்காரு. இவருடைய லாஸ்ட் பிளே வந்து பாத்தீங்கன்னா பிளே அப்படின்னா டிராமா. இவருடைய லாஸ்ட் டிராமா வந்து பாத்தீங்கன்னா த மேன் ஆஃப் மோட், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் சர் பாப்லிங் பிளட்டர் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. இதுவுமே ஒரு பெஸ்ட் காமெடி ஆஃப் மேன்ஸ்ன்னு சொல்றான். இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். த காமிக்கல் ரிவெஞ்ச், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் லவ் இன் அ டப்னு ஒன்று எழுதியிருக்காரு. அடுத்து ஷீ வுட் இஃப் ஷீ குட் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. 1668ல வந்திருக்கு. த மேன் ஆஃப் மோட் ஆர் சர் பாப்லிங் ஃபிளட்டர் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ரைட்டர் ஆப்ரா பென். இவங்களுடைய பீரியட் 1640ல இருந்து 1689 வரைக்கும். இவங்க ஒரு லேடி பிளே ரைட் அப்படின்னா டிராமாட்டிஸ்ட், டிராமா எழுதுறவங்க, போயட், டிரான்ஸ்லேட்டர், ஃபிக்ஷன் ரைட்டர். ஷீ இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஏஜென்ட் 160. இவங்க வந்து ஏஜென்ட் 160ங்கிற பேர்ல இவங்க வந்து தெரியப்படுறாங்க. Charles II employed her as a spy in Antwerp. சார்ல்ஸ் II வந்து இவங்களை என்னவா யூஸ் பண்றாருன்னா ஒரு ஸ்பையா பயன்படுத்துறாரு. She is famously remembered in Virginia Woolf's A Rooms of One's Own. Virginia Woolf அவங்களுடைய ஒர்க் A Room of One's Ownல இவங்களை ரிமெம்பர் பண்ற மாதிரி, இவங்களோட ஞாபகப்படுத்துற மாதிரி எழுதியிருக்காங்க. Her grave is not included in Poets Corner but in East Cloister. ஸோ இவங்க வந்து போயட் கார்னர்ல, அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் அபேல இவங்க புதைக்கப்படல, ஈஸ்ட் கிளாய்ஸ்டர்ங்கிற பிளேஸ்ல இவங்க புதைக்கப்படுறாங்க. இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்கு ஊரனகோ. பென் கிவ்ஸ் ஹர்செல்ஃப் த பொசிஷன் ஆஃப் நேரேட்டர். ஸோ இதில் தான் வந்து அந்த நேரேட்டருங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க, வராங்க. She is regarded as the first English professional women writer. இவங்க தான் ஆங்கிலத்தில் முத ஒரு விமன் ரைட்டரா வராங்க, பெண் எழுத்தாளரா வராங்க. She wrote 19 plays. கிட்டத்தட்ட ஒரு 19 டிராமாஸ் எழுதியிருக்காங்க. உங்களுடைய முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஊரனோகோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1688ல வந்திருக்கு. The Forced Marriage 1617ல வந்திருக்கு. The Amorous Prince 1671. The Dutch Lover 1673. Abdelaziz 1676. The Rover Part 1 and 2. A phrase "She stoops to conquer" has been taken from this work, later popularized by Oliver Goldsmith in his comedy having the same title. So Oliver Goldsmith "She stoops to conquer" அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதினாரு. அந்த phrase வந்து இந்த ஒர்க்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது, ரோவர் பார்ட் 1 and 2ல இருந்து. The Roundheads, The Emperor of Moon, Love Letters Between a Noble Man and His Sister. இதெல்லாம் இவங்களுடைய ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் வில்லியம் வாய்ச்சர்லே. He was an English dramatist of the Restoration age. இவர் ஒரு இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட். He was born at Clive. கிளைவ்ங்கிற பிளேஸ்ல இவர் பிறந்திருந்தாலும் பட் லேட்டர் he settled in மலப்புரம், இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மலப்புரத்துல, கேரளாவில் தான் செட்டில் ஆயிருக்காரு. Wycherley converted himself to a Roman Catholicism while in France. இவர் பிரான்ஸ்ல இருக்கும் போதே ஆர்சியா கன்வெர்ட் ஆயிருக்காரு. அவருடைய ஃபேமஸான ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா லவ் இன் அ வுட். இது வந்து 1671ல வந்திருக்கு. எந்த தியேட்டர்ல காட்டியிருக்காங்கன்னா ட்ரூரி லேன் தியேட்டர். இட் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிளே. இந்த லவ் இன் அ வுட்ங்கிறதா அவருடைய முதல் டிராமா. அவருடைய மேஜர் ஒர்க்னு பார்த்தோம்னா த கண்ட்ரி வைஃப், த பிளைன் டீலர், ஜென்டில்மேன் டான்சிங் மாஸ்டர். அந்த லவ் இன் அ வுட் அந்த ஃபர்ஸ்ட் டிராமா எழுதினார் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா செயின்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு வச்சிருக்காரு. Wycherley was the good friend of Pope. போப்போடைய நல்ல ஃப்ரெண்டு கூட இவர். Pope satirized him in Essay on Criticism. போப் எழுதின எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசத்துல இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. வில்லியம் வைச்சர்லேவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு போப். நெக்ஸ்ட் ரைட்டர் நாஹும் டேட்ஸ். இவருடைய பீரியட் 1652ல இருந்து 1715 வரைக்கும். He was an Irish poet, humanist and lyricism. இவர் வந்து அயர்லாந்துல பிறந்த ஒரு ஐரிஷ் போயட்.
He was the poet laureate of England from 1692 to 1715. இவர் இங்கிலாந்துல poet laureate அரசவை புலவர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் poet laureateாவும் இருந்திருக்காரு. Government appointed poet, அதான் poet laureate. Date is known for his The History of King Lear 1681 as an adoption of Shakespeare's King Lear. ஷேக்ஸ்பியர் எழுதின கிங் லியரை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காரு, த ஹிஸ்டரி ஆஃப் கிங் லியர் அப்படின்னு எழுதியிருக்காரு 1681ல. ப்ரூட்டஸ் ஆஃப் ஆல்பா அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதுக்கு இன்னொரு நேமு த என்சாண்டட் லவ்வர்ஸ் 1678ல வந்திருக்கு. இட்ஸ் அ ட்ராஜடி டீலிங் வித் டிடோ அண்ட் என்னீஸ். இட் வாஸ் டெடிகேட்டட் டு சார்ல்ஸ் சாக்வில்லி. ஸோ இந்த ஒர்க்கை யாருக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா சார்ல்ஸ் சாக்வில்லிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ட்ராஜடி. இது எதை டீல் பண்ணுதுன்னா டிடோ அண்ட் ஆனிஸை டீல் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு. He also adopted Richard II as William Shakespeare's Richard II. ஷேக்ஸ்பியர் எழுதின ரிச்சர்ட் டூவை பேஸ் பண்ணி இவர் ஒரு ரிச்சர்ட் டூ கொடுத்துருக்காரு. Addison protested the humiliation of King Lear by Tate, while Johnson defended his farce Duke and No Duke was an adaptation of Aston Cockane's Tropolene supposed prince. ஆஸ்டன் காக்கலின் அவருடைய ஒர்க் ட்ரோபலின் supposed prince. இதை பேஸ் பண்ணி இவர் ஒரு ஃபார்ஸ் எழுதியிருக்காரு, அதுதான் டியூக் அண்ட் நோ டியூக். His Cuckold Heavens was derived from Eastward Ho by Chapman and Marston. ஈஸ்ட்வர்ட் ஹோ அப்படிங்கிற ஒரு ஒர்க் சாப்மேன் அண்ட் மார்ஸ்டன் எழுதுனது, அதுல இருந்து இவர் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு, கக்கோல்ட் ஹெவன் அப்படின்னு ஒரு ஒர்க்கை கொண்டு வந்திருக்காரு. The Island Princess or the Generous Portucals was adapted from John Fletcher. ஜான் ஃபிளெச்சர் கிட்ட இருந்து ஒரு ஒர்க் அடாப்ட் பண்ணி அதுல ஒரு இவர் ஒன்று கொண்டு வந்திருக்காரு, அதான் ஐலண்ட் பிரின்சஸ் ஜென்ரஸ் போர்ச்சுகல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. Injured Love or the Cruel Husband, ரெண்டு டைட்டில், Injured Love அல்லனா அதுக்கு இன்னொரு பேரு The Cruel Husband, altered from Webster's White Devil. ஜான் வெப்ஸ்டர் எழுதின டிராமா ஒயிட் டெவில், அதுல இருந்து இவரு ஆல்டர் பண்ணியிருக்காரு, ஒர்க் எடுத்து அதை மாத்தி எழுதியிருக்காரு. Injured Love or the Cruel Husband அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. Date collaborated Dryden to complete his second half of a poem, Absalom and Achitophel. Absalom and Achitophel ரெண்டு பார்ட்டா வந்தது Dryden. அதுல இந்த ரெண்டாவது பார்ட் வரும்போது இவர் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காரு, ஜாயின் பண்ணி எழுதி கொடுத்திருக்காரு. நாகும் டேட்டோட போயம்ஸ் எல்லாமே போப் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு போப் எழுதின த டன்சியார்ட் அப்படிங்கிற ஒர்க்கில் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு நாகும் டேட்டை. His poem Panoxia, A Poem on Tea is very famous. இந்த போயம் வந்து ரொம்ப அவருடைய ஃபேமஸான போயம்ல ஒன்று. Jeremy Collier attacked Nahum Tate in his pamphlet A Short View of Immortality and Profaneness of English Stage, on the account of immortality and attack of clergy. நாகும் டேட்டை ஜெர்மி கோலியரும் அட்டாக் பண்ணியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஜெர்மி கோலியோட பேம்ப்லெட் அவருடைய எஸ்ஸே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா A Short View of the Immortality and Profaneness of English Stage, இந்த ஒர்க்கில் நாகும் டேட்டை இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. Collier also attacked the comedies of Wycherley, Dryden, Congreve, Wanbrook and D. Orphée. இத்தனை பேர்த்தையும் காலியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஜெர்மி காலியர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. நாகும் டேட் translated the Psalm of David. சாம் அப்படின்னா சாங்குன்னு அர்த்தம், பாட்டு. ஸோ சாம் ஆஃப் டேவிட் சாங்கை இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த டேவிட் வந்து எங்க பார்க்கலாம்னா பைபிள் கேரக்டர். டேவிட் வாஸ் அ செகண்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய செகண்ட் கிங், ஃபர்ஸ்ட் கிங் சவுல், செகண்ட் கிங் டேவிட். இதை தான் வந்து குரான்ல வந்து ஜாவீத் அப்படின்னு சொல்லுவாங்க. டேவிட்டுக்கு தான் அவங்க வந்து குரான்ல என்ன இருக்கு, ஜாவீத் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. The History of King Lear 1681. இது மொத்தம் எத்தனை லைன்ஸ் அப்படின்னா 800 லைன்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜான் வான்பரக். இவருடைய பீரியட் 1664ல இருந்து 1726 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட், நல்ல ஒரு டிசைனர். எதை டிசைன் பண்ணியிருக்காருன்னா பிளென்ஹெய்ம் பேலஸ்,
காசில் ஹோவர்ட் இதை வந்து டிசைன் பண்ணது இவர்தான். He wrote two argumentative and outspoken restoration comedies. The Provoked Wife அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. The Relapse, The Virtue is in Danger, இதுக்கு இன்னொரு பேர் 1696ல வந்திருக்கு. John Warnbrook was the prime target of Jeremy Collier's short view of immortality and profaneness of the English stage. தான் பார்த்தோம் இல்லைங்களா, ஜெர்மி கோலியர் அவருடைய ஒர்க்கில் ஜான் வான்ஃப்ரக்கும் என்ன பண்ணியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய இன்னொரு மேஜர் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா A Journey to London. A Journey to Londonங்கிறது ஒரு இன்னொரு மேஜர் ஒர்க். இதில் Warnbrook had told his friend Coley Gibber that he intended in this play to question traditional marriage roles. இந்த வழக்கமா ட்ரெடிஷ்னலுங்கிறது காலங்காலமா தொட்டு வருது, அந்த சிஸ்டத்தை பத்தி இவர் பேசியிருக்காரு. மேரேஜ் சிஸ்டத்தை பத்தி இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாருன்னா அவருடைய ஃப்ரெண்டு கோலி கிப்பர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. நெக்ஸ்ட் ரைட்டர் வில்லியம் காங்கிரீவ். இவருடைய பீரியட் 1670ல இருந்து 1729 வரைக்கும் த வே ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் நம்ம படிச்சிருப்போம். அதனுடைய ரைட்டர் தான் இவர். இவர் ஒரு டிராமாட்டிஸ்ட், பிளே ரைட். டிராமாட்டிஸ்ட்னாலும் பிளே ரைட்னாலும் ஒண்ணுதான். இவர் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வெஸ்ட் யோர்க்ஷயர்ல தான் பிறந்திருக்காரு. இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜொனாதன் ஸ்விஃப்ட், லைஃப் டைம் வரைக்குமே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்திருக்காரு. ட்ரைடனுடைய டிசைபிள் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். ட்ரைடனுடைய டிசைபிள், சீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் 30 ஏஜா இருக்கும் போதே, 30 வயது இருக்கும் போதே ஒரு 4 காமெடிஸ் எழுதியிருக்காரு, ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காரு. அதுலதான் வந்து த வே ஆஃப் த வேர்ல்டு, லவ் ஃபார் லவ்லாம் வருது. இந்த ட்ராஜடியோட நேம் த மோர்னிங் பிரைடு அப்படின்னு. மோர்னிங் அப்படின்னா துக்கம் கொண்டாடுறது. இவர் எதுல ஸ்பெஷலைஸ்ட்னா செக்ஷுவல் காமெடி ஆஃப் மேனர்ஸ், அதுல இவர் ஸ்பெஷலைஸ்ட். He was the member of KitKat Club. KitKat Clubல இவர் மெம்பராகவும் இருந்திருக்காரு. ஜெர்மி கோலியர் வந்து இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் தான் நம்ம முன்னே பார்த்தோம். A short view of immortality and profaneness of the English stage அப்படிங்கிற ஒர்க்ல ஜெர்மி கோலியர் வில்லியம் காங்கிரீவும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. வில்லியம் காங்கிரீவ் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் கோலியர்ஸ் ஃபால்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ட் சைட்டேஷன் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காரு. காங்கிரீவ் நெவர் மேரிடு, இவருக்கு கல்யாணம் ஆகல. 1710ல வந்து அந்த கோட் கேட்ராக்ட்ஸால சஃபர் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டும் இவருக்கு நடந்திருக்கு. 1729ல இறக்குறாரு. இவர் அந்த போயட்ஸ் கார்னர், அதான் வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அங்க போயட்ஸ் கார்னர்ல he was buried, இவர் புதைக்கப்படுறாரு. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா The Old Bachelor, The Double Dealer, Love for Love, The Morning Bride, The Way of the World, Epistle to Lord Halifax, Incognita, A Love and Duty Reconciled. இது வந்து ஒரு நாவல், இவருடைய நாவல். Congreve was undoubtedly the greatest of restoration comedy அப்படின்னு சொன்னவர் ஆல்பர்ட். ரெஸ்டரேஷன் காமெடியில he is the greatest one அப்படின்னு சொன்னவர். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜார்ஜ் ஃபார்குவார். இவருடைய பீரியட் 1677ல இருந்து 1707 வரைக்கும். இவர் ஒரு ஐரிஷ் டிராமாட்டிஸ்ட். இவருடைய ஃபேமஸான ஒர்க் த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர், த பியூக்ஸ் ஸ்ட்ராட்டகம் அப்படிங்கிற ஒர்க்ல இவர் ஃபேமஸ். அவருடைய ஃபர்ஸ்ட் காமெடி பார்த்தோம்னா லவ் அண்ட் அ பாட்டில். லவ் அண்ட் த பாட்டில் 1698ல வந்திருக்கு. கேப்டன் ப்ளூம் அண்ட் கேப்டன் பிராசன் ஆர் த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர்ஸ் இன் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர். இந்த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர்ங்கிற ஒர்க்ல கேப்டன் ப்ளூம், கேப்டன் பிராசன் அவங்க வந்து ஆபீசர்ஸா ஒர்க் பண்றாங்க. கேரக்டர்ஸ், அதுல வர கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜான் ஈவலின். இவருடைய பீரியட் 1620ல இருந்து 1706 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், லேண்ட் ஓனர், கார்டனர், மைனர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருமே வந்து பாத்தீங்கன்னா டைரிஸ்ட் தான், டைரி எழுதுறவர் தான். He was a founding fellow of the Royal Society. ராயல் சொசைட்டியை உருவாக்குனதுல இவருக்கு பெரும் பங்கு இருக்கு. இந்த ராயல் சொசைட்டி, ராயலிஸ்ட், இவங்க தான் வந்து கவாலியர் போயட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கவாலியர் போயட்ஸ் தான்
சிவில் வார் நடக்கும்போது கிங் சார்ல்ஸுக்கு சப்போர்ட்டரா இருந்தவங்க ராயல் சொசைட்டி. ஈவலின்ஸ் ஒர்க் கவர்ஸ் ஆர்ட், கல்ச்சர், பாலிடிக்ஸ். இவருடைய ஒர்க்ஸ்ல எல்லாமே கலை இருக்கும், கல்ச்சர் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும். இன்க்ளூடிங் த எக்ஸிகியூஷன் ஆஃப் சார்ல்ஸ் I, ஆலிவர் க்ரோம்வெல்ஸ் ரைஸ் அண்ட் ஈவென்ச்சுவல் நேச்சுரல் டெத் அண்ட் த லாஸ்ட் கிரேட் ஃபிளேக் ஆஃப் லண்டன், த கிரேட் ஃபயர் ஆன் லண்டன் இன் 1666. 1666ல லண்டன்ல ஒரு பெரிய ஃபயரும் நடந்திருக்கு. அந்த சமயத்துல பிளேக் நோய் அப்பதான் வந்தது. சார்ல்ஸ் I எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஆலிவர் க்ரோம்வெல் வந்து த்ரானுக்கு வராரு. ஸோ இது எல்லாமே இவருடைய பீரியட்ல நடந்தது தான். சாமுவேல் பெப்பீஸ் மாதிரி ஜான் ஈவலினும் வந்து டைரியில ஸ்பெஷலிஸ்ட், டைரி எழுதுறவங்க தான். இவருடைய ஒர்க்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஆஃப் லிபர்ட்டி அண்ட் சர்விட்யூட் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. த ஸ்டேட் ஆஃப் பிரான்ஸ் ஆஸ் இட் ஸ்டூட் இன் 19th year of Louis XIII அப்படின்னு ஒரு பேம்லெட் எழுதியிருக்காரு. An essay on the first book of T. Lucretius, a Carus de Rerum Natura அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. The Golden Book of Saint John Chrysostom அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. The French Gardener, instructing how to cultivate all sorts of fruit trees and herbs for the garden அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. A character of England as it was lately presented in a letter to a nobleman of France அப்படின்னு ஒரு சட்டையர் எழுதியிருக்காரு. The late news or the message from Bruxelles unmasked and his majesty vindicated அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. Instruction concerning erecting of a library அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. Tyrannus or the mode in a discourse of sumptuary laws அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. Sculptura or the history of the art of galcography or engraving in copper அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. A parallel of the ancient architecture with the modern அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. An idea of the perfection of painting demonstrated from the principles of art and by examples அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. The history of 3 late famous impostors versus Padre Ottomano, Mohammed Bey and Sabadi Sevi அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. A philosophical discourse of earth அப்படின்னு ஒரு ஹார்டிகல்ச்சரை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ரைட்டர் ஜான் லாக். இவருடைய பீரியட் 1632ல இருந்து 1704 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் பிலாசபர், பிசிஷியன் அப்படின்னா டாக்டர். இஸ் காமன்லி நோன் as ஃபாதர் ஆஃப் லிபரலைசேஷன் அப்படின்னா ஃப்ரீடம். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் லிபரலிசம் அப்படின்னு சொல்லலாம். இவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க் A letter concerning toleration, 2 treatises of government, an essay concerning human understanding. இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான ஒர்க். இந்த 2 treatises on governmentல இவர் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. ஒரு கவர்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு டைரனியா இருக்கக்கூடாது, ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு ரிவோல்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய ஒர்க்கை வச்சு தான் தாமஸ் ஜெஃபர்சன், இந்த 2 ட்ரீட்டிஸை வச்சு தான் தாமஸ் ஜெஃபர்சன் என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்கன் ரெவல்யூஷன் டைம்ல டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு கொண்டு எழுதுறாரு. உங்களுடைய ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A letter concerning toleration, a second letter concerning toleration, the third letter for a toleration, 2 treatises of government, an essay concerning human understanding, some considerations on the consequences of the lowering of interest and the rising of the value of money. கந்துவட்டியை பத்திலாம் எழுதியிருக்காரு போல. Some thoughts concerning education, the reasonableness of Christianity as delivered in the scriptures, a vindication of the reasonableness of Christianity. இதெல்லாம் இவருடைய மேஜர் ஒர்க்ஸ். மேஜர் போஸ்துமஸ் மேன்ஸ்கிரிப்ட்ஸ்
இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட் அவுட். 2 tracts on government அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் tract on government, second tract on government, questions concerning the law of nature, essay concerning toleration of the conduct of the understanding, a paraphrase and notes on the epistles of Saint Paul to the Colossians 1 and 2, Corinthians, Romans, Ephesians, இதெல்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய நியூ டெஸ்டமெண்ட்ல வர சாப்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேராப்ரைஸ் நோட்ஸ் எழுதியிருக்காரு. இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸை பற்றி அவங்களுடைய ஒர்க்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.